அப்புறம் கடுகு வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறம் கேரட் அண்ட் வந்து பீன்ஸ் நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். பீன்ஸ் வந்து வீட்டுக்காக ஒத்துக்காக அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இது வந்து நல்லா வதக்கணும். ஏன்னா வந்து அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியெலாம் ஊற்றுறாங்க டக்குக்காக நல்லா எவ்வளோ நல்லா எண்ணெயில் பொரிக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எண்ணெயாக இருக்கும். இப்படி நம்ம உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ சீக்கிரமாக வேகும். அப்புறம் கொஞ்சம் தேவையானது மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம இது மாதிரி எண்ணெயிலேயே தாளிச்சிடணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேங்காய் அவ்வளோதாங்க, தேவையான பொருள் இவ்வளோ தான். கொஞ்சம் லைட்டாக அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இது பண்ணோன்னே இதுவும் வந்து நம்ம முடிஞ்சிடுச்சு. ஈஸியான சுவையான கேரட் பொரியல். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.